இந்தப்பா மெக்கானிக், அந்த காரை கொஞ்சம் பாரு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்படி ஆச்சு? ஒரு ஆட்டுக்குட்டிக்காக தோழியர் மன்ற தலைவி நிர்மலா காரை மரத்துல மோதினதா பேப்பர்ல பாத்திருப்பியே, அந்த காரு இதுதான், அந்த நிர்மலா இவங்கதான், அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கு. டிஎம்பி 808 அன்னைக்கு ரோட்ல கண்ணுக்குட்டி அடிச்சு போட்டு போன புண்ணியவதிகள் நீங்க தானா? என்னது கண்ணுக்குட்டி நாங்க அடிச்சோமா? இல்லையே. சத்தம் கேட்டு கண்ணுக்குட்டி மிரண்டு வரவும் இல்ல, நாங்க அது மேல காரை மோதிட்டு நிறுத்தாம ஓடவும் இல்ல. இதெல்லாம் அபாண்டம். அத்தனை உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. சந்தேகம் இல்லாம அது நீங்க தான். சந்தான சாயராம இங்க வாங்கடா. என்ன சார்? என்ன அம்மாக்களை தெரியுதா? அம்மாக்கள்ல தெரியுது ஓரளவுக்கு. நான் சொல்லல கண்ணுக்குட்டியை இடிச்சு போட்டு கண்டுக்காம போயிட்டாங்கன்னு. அது இவங்க தான். இதான் அந்த வண்டி. இவங்க எல்லாம் ராமாயணம் படிச்சுட்டு ராமர் கோயிலே இடிக்கிறவங்க. ஓ, அந்த பாப்பாவா இந்த பாப்பாவா? ஏய், என்ன பாப்பாங்கற? பாப்பா இல்லையா? அப்ப தீபா. பல்லோடப்பேன். என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? எனக்கு வயசு என்ன ஆகுது தெரியுமா? ஒரு 60 இருக்குமா? யாருக்கடா 60? இவளுக்கு அதெல்லாம் இருக்க. ஒரு 59,000 இருக்கும். என்ன பாப்பா? இந்தப்பா, என்ன உங்க ஆளுங்க மரியாதை பேசுறாங்க? மரியாதையா உங்களுக்கா? நாங்க குடும்ப பெண்களுக்கு மரியாதை கொடுப்போம். உண்மையான சமூக சேவைகளுக்கு மதிப்பு கொடுப்போம். ரெண்டையும் சேராம சீப் பாப்புலாரிட்டி தேர்ற உங்களை மாதிரி 2 கட்டான்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம். இந்த ஆள் என்னென்னமோ பேசுறாரு. நீ சொல்றது ஒன்னும் புரியல. இந்த ஆள் கூட என்ன பேச வேண்டியிருக்கு? வாங்க போலாம். நாங்க வேற மெக்கானிக் ஷாப் பாத்துக்கிறோம். போ. ஒண்ணு சொல்ற கேட்டு போங்க. நீங்க கண்ணுக்குட்டி அடிச்சு போட்டு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதா புகழ் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி போலிகளுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு ஏற்பட்ட கைதான் ஏற்படும். ஜாக்கிரதை. நிர்மலா, நீ போய்கிட்டு இத வர்ற. போ. தள்ளுடா. கூட ஒருத்தர் தானே அரட்டா. எங்கடா அவன்? அண்ணே ஆயா கூப்பிடுது. வா போடாங்க. ஆயா கிண்டலா பண்றீங்க? என்னடா சொன்னீங்க? எனக்கு வயசு என்ன 59 அரையா? அது அப்போ. இப்போ ஒரு 60 இருக்கும். அது உங்க பாட்டிக்குடா மடையா? தூக்குடா பாட்டியா. என்னடா என்ன நினைச்சுக்கிறீங்க? பொண்ணுலாம் பொண்ணு யார பார்த்தா கிண்டல் பண்றீங்க? அப்படியே உச்சி பிள்ளையார் மாதிரி இருக்கு. சித்தார்த்த மாதிரி கூப்பிட்டு புடவை கட்டின பிள்ளையார் தான். சின்ன டான்ஸ் போடுவதான். எங்க காருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட் டயர்ல மேல கொஞ்சம் பஞ்சர். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நம்ம பேசினபடி கல்யாணத்தை முடிச்சிடலாமா? தாராளமா முடிச்சிடலாம். பையன் இப்ப வந்துடுவான். அவனை ஒரு தரம் பாத்துட்டீங்கன்னா நான் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்தை பேசி முடிச்சுடலாம். அப்பா, இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? இந்த பேப்பரை பாருங்க. எவனோ ஒருத்தன் போடுற மாலைக்கு எவ்வளவு ஆசையா உங்க பொண்ணு கழுத்தை நீட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? கழுத்துல மாலை போடுற உரிமை கட்டிக்க போற ஒருத்தனுக்கு தான் உங்க நினைக்கிறவன் தான். கண்டவனுக்கெல்லாம் கழுத்து நீட்டுற உங்க பெண்ணுக்கு நாளாய்க்கு இல்ல. போயிட்டு வாங்க. நீங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடிச்சா சீக்கிரமா புகழ் கிடைக்கும் சொல்லித்தர கேட்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சேரி பக்கம் போக வேண்டியது. அங்க இருக்கிற கிழவிங்கள்ல நல்ல தொண்டு கிழமா பார்த்து உன்னை செலக்ட் பண்ணணும். அந்த கிழவி 10 நாள்ல உயிரை விடுற கேஸா இருக்கணும். இந்த கிழவிக்கு சாகர வரைக்கும் நான் உதவி பணம் தரப்போறேன் ஒரு அறிக்கை. உடனே அங்க இருக்கிறவங்களா படபடன்னு கை தட்டுவாங்க. பேப்பர்ல போட்டோ போட்டு அமக்கலை படிச்சிடுவான். பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அந்த கிழவி ஒரு மாசம் கூட உதவி பணம் வாங்க மாட்டான். அவதான் 10 நாள்ல உயிரோடு. நல்ல யோசனை. அத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன். இந்த கிழவிய படார் கட்டிக்கணும். தாய்க்குள்ளமே அதுக்கப்புறம் நல்ல பரட்ட தலையா 10 நாள் குளிக்காத ஒரு அழுக்கு குழந்தையை பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கணும். முடிஞ்சா கபால் அதுக்கு பேர் வச்சுக்கணும். ஐயே, புடவை எல்லாம் அழுக்காயிடுமே. புடவை அழுக்கானா ₹1 செலவுல அதை செலவு பண்ணிக்கலாம். ஆனா ₹1,00,000 புகழ் கிடைக்குமே. நோட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யத்தான் போறேன். ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க. யாருக்கு உதவி செய்யறதா இருந்தாலும்
அத ஒரு மைக்கு முன்னாலதான் சொல்லணும். குழந்தையை தூக்கினாலும் சரி, கிழவியை கட்டினாலும் சரி, அத ஒரு கேமரா முன்னாலதான் செய்யணும். எதை பத்தி புழுகிறதா இருந்தாலும் ஒரு பத்திரிகை நிபுணர் முன்னாள். சேரிவாழ் மக்களே, உங்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காகவே எங்கள் தலைவி நிர்மலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இருக்கிற இடத்த தூய்மையா வச்சுக்கணும், தினம் குளிக்கணும், தினம் சாப்பிடணும், சுகாதாரமா இருக்கணும், துணிமணிகளை எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். பாத்தீங்களா, இதே வேலையா போச்சு இந்த சுய விளம்பரங்களுக்கு. இன்னைக்கு விடக்கூடாது. வாங்க. உங்களை மாதிரி வீராங்கனைகளை நாங்க பார்த்ததே இல்லை. பெரும் வாய் வீட்டா இருக்க கூடாது. இப்ப என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செயல்ல காமிக்க. அண்ணே கூடாதீங்களா? உச்சி பிள்ளையார் பிச்சுப்பிடுவோம். 5 ஜோடிகளுக்கு கலப்பு திருமணம் தோழியர் மன்ற தலைவி நிர்மலா நடத்துகிறார். அடவே பரவாயில்லையே, இந்த பொண்ணு கூட சில நல்ல காரியங்கள் செய்தே. அதெல்லாம் சும்மா ஸ்டண்ட் சார். இன்னைக்கு காலையில சாமி கும்பிட வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க இந்த சுந்தரி அம்மா இல்ல, இந்த கோயில்ல கல்யாணம் பண்ணி வர ஜோடிங்கெல்லாம் பூச்சி, நீங்க நிர்மலா தலைமையில வந்து கல்யாணம் செஞ்சுக்கனா உங்களுக்கு 200 ரூபாய் தர இப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த விஷயம் அப்படி, இங்க நியூஸ் இப்படி. கலப்பு கல்யாணமா? அப்படியா? நான் 5 ஜோடி தானே கூட்டிட்டு வந்தேன். 6வதா இந்த குடுமி ஜோடி எப்ப வந்தது? இருக்கட்டுமே, நமக்கு தானே பெருமை. சரி சரி, நீ போய் பேசு. சரியான நாட்டுப்பா. பெரியவர்களே, நான் நடத்தி வைக்கும் இந்த கலப்பு திருமணத்துக்காக பல பேர் என்னை வாழ்த்தி பேசினார்கள். நன்றி. திருமணம் செய்து வைப்பது மிகவும் எளிது. ஆனால் அது கலப்பு திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டேன் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். இளமையிலிருந்தே என் ரத்தத்தில் பொதுநல மனப்பான்மை கலந்து விட்டது. அது என்னை சோர்வடையாமல் நடத்தி சென்று இந்த சாதனையை செய்ய வைத்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இப்பொழுது மாங்கல்யத்தை எடுத்து மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டுவார்கள். ஏன் அவசரம் மாதிரி தாலி கட்டுறதுங்களே? என்ன கையில தாலி இருக்குன்னு கட்டிட்டா பின்னாடி அவசப்படுறது யாரு? என்ன அவ்வளவுதான்? எங்க நீ எங்க போற? நான் மச்சான் கிட்ட போறேன். போய் உட்காருங்க. ஐசா நீ நின்னலாம் பாக்குறியா? அரஞ்சனா, நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. அம்மா ஏதோ பெரிய மாசு பண்ணி எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வர்றவனுக்கு யாருங்க சோறு போடுவா? நான் தயா வர்றவா, அதுக்கு என்ன செய்யணும்ன்றேன். ஏதோ பெரிய மனசு பண்ணி அம்மா ஏதாவது கொடை கொடுத்தாங்கன்னா, என்னத்த கொடை? அதான நன்கொடை ஒரு 4000 5000 கொடுத்தாங்கன்னா தொழில் செஞ்சு போயிட்டுக்கலாம். பையன் வலைய வரிக்கிறான், மாட்டிக்காத, ஜாக்கிரதை. என்னத்த பண்றது? எனக்கே ஒண்ணும் புரியல. தாலி இருக்குன்னு கையில தூக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு இந்த பொண்ணுங்களை எல்லாம் எப்படியா காப்பாற்ற போறீங்க? ஏண்டி பொண்ணுங்களா, கைத்து நீச்சு மாட்டீங்களே, நாளைக்கே புடிச்சாதார ஓடி போட்டான். அப்ப என்ன செய்வீங்க? ஓடுறது இருக்கட்டும்டா, இருக்கட்டு. நாளைக்கே ஏதாவது தொழில் செய்ய வேணாம். தொழில மாட்டான். நாளைக்கே புடிச்சாதாரம் குடிகாரனா போடுறான். அப்ப குழந்தை குட்டிங்களை எப்படி காப்பாற்றுவீங்க? விட்டுக்காம 2ஆம் மடையா. அதனால கல்யாணம் ஆற கையோட அம்மாவை கேட்டா ஏதாவது காசு பணம் கொடுக்காமையா போயிட போறாங்க. உடம்புல என்ன விட்டுருவாமா? கார்ல குந்த வச்சு துவைக்கிற மாட்டோம். கேளுங்க, அம்மா கேட்கணும் இல்ல. அப்படி அவங்க குடுக்கலன்னா நம்ம ஒருத்தரும் தாலி கட்ட வேணாம். ஆமா, கட்ட வேணாம். தாலிய கூட தாலிய கூட தாலி கட்டாம போயிட்டு ரொம்ப கேவலமாயிடும். பத்திரக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? பணத்தை கொடுத்து தொலைச்சிடுவோம். ஒரு மாப்பிள்ளை கேட்டுக்கொண்டபடி ஒவ்வொரு ஜோடிக்கும் 2000 ரூபாய் கொடுக்க சம்மதித்திருக்கிறேன். எப்ப விடுறீங்க? வீட்டுக்கு வாங்க, உங்க கையில எல்லாம் பட்டு புரியுதாங்க? ரெண்டு காலி விடுற வம்புல மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? இவ்வளவு வயசாயிடுச்சு இல்ல, ஏதாவது யோசனை சொல்லுங்களேன். வயசு பத்தி பேசுல எனக்கு கெட்ட கோவம். அப்படி என்ன வயசாயிடுச்சு எனக்கு? வயசு சரி, அதை விடு. அவன் மட்டும் தானே வரப்போறான். எதையாவது கொடுத்து சமாளிப்போம். எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உத கொடுக்க போறேன். ஐயா,
உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு யாரு உன்னை அழைச்சது? யாரும் அழைக்கலீங்க. அப்ப யார கேட்டுக்கிட்டு மேடையில வந்து உக்காந்த? நானாமா அங்க வந்து குந்திக்கினேன். நீயா வந்து குந்திக்கணும்ல? வாயை மூடிக்கிட்டு தாலியை கட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு ஓட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இல்லாத குசும்பல்ல யார் உன்னை அதை கேக்குறீங்களா? உட்காருங்க, வனாவாரியா சொல்றேன். எங்க வீட்டுல வந்து என்ன நீ உட்கார சொல்றியா? நான் நிற்பேன். எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நில்லுங்க. சொன்னோட கேட்டீங்களா? இப்படி 4 தடவை செய்ய உடம்புக்கு நல்லது. காதல பூ ரொம்ப பேசுறேன். ஆமா, ஏன் அந்த பண்ண? என்னமா நீங்க? பலாபலங்கிறது எப்பவுமே ஒரு வழி பாதையா இருக்கக்கூடாது. நீங்க எங்களை வச்சு புகழ் சம்பாதிக்கிறப்ப நாங்க உங்களை வச்சு ஏன் பணம் சம்பாதிக்க கூடாது? அதுல என்ன தப்பு? உங்களை வச்சு நாங்க புகழ் சம்பாதிக்கிறோமா? நாங்க தேச சேவை செய்யறோம். நீ மெக்கானிக் தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் நெஞ்சு தடவுறியே. ஆமா, நான் மெக்கானிக் தான். ஒர்க் ஷாப்ல காரோட பெண்டை நிமித்துவேன். ஒழிஞ்ச நேரத்துல உங்களை மாதிரி காரிகளோட பெண்டை நிமித்துவேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? சொன்னபடி 10,000 ரூபாய் செட்டில் பண்ணுங்க. நீ என்ன மகாராஜன் நினைப்பா? அபராதம் விதிக்கிற. பணம் கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ? என்ன செய்வனா? அந்த 5 ஜோடி மணமக்களை ஒரு வேன்ல ஏத்துவேன். தெரு தெருவா கூட்டிக்கிட்டு போய் உங்க உண்மைகளை உடைப்பேன். பத்திரிகை ஆபீஸ்ல நிறுத்தி பேட்டி கொடுக்க சொல்லுவேன். கடற்கரையில பெரிய கூட்டம் போட்டு உங்க சுய விளம்பரம். போதும் போதும். ஜனங்கள்லாம் கூட்டமா வந்து கல்லால் அடிக்கிற வரைக்கும் நீ எங்களை விட மாட்ட போல இருக்க. உனக்கு 10,000 தானே தேவை? அதுக்கு மேல ஒரு பைசா வேணாம். இதோ வர. வேற பணம் வாங்குது. என்ன நீ எல்லாத்தையும் கழிச்சு என்கிட்ட கொடுக்குற?